திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 534. திரு ஆலவாய்க்காண்டம் பாண்டியன் சுரம் தீர்த்த படலம் பகுதி 2. எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் நிகழ்த்திய அற்புதங்களை சிதம்பரத்திலிருந்து வந்த அந்த பிராமணோத்தமர் எம்பெருமாட்டி மங்கையர்க்கரசி அம்மையாருக்கும் எம்பிரான் குலச்சிறை நாயனாருக்கும் சொல்கின்றார். சந்திர மௌலீஸ்வரரினுடைய கருணையினால் எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பொற்றாளமும் அழகிய முத்துச்சிவிகையும் முத்துச் சின்னமும் முத்துப்பந்தரும் ஆகிய இவைகளை அந்தந்த இடங்களில் பெற்றார். பாலைவனத்தை நெய்தலாகச் செய்து திருவெள்ளி நகரில் பொன் நாணயமாகிய படிக்காசை பெற்றார் என்று விவரிக்கின்றார். இதிலே திருத்தாளம் பெற்றது அது திருக்கோலக்கா திருத்தலத்தில். பாலராவாயர் பரசமய கோளரி எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருத்தாளம் பெற்ற வரலாறு. சீர்காழியிலே இறைவியின் திருமுலைப்பாலை ஞானாமிர்தத்துடன் கலந்து திரு அமுது செய்து தோடுடைய செவியன் என்னும் திருப்பதிகம் பாடி திருமாளிகை அடைந்து அங்கிருந்து மற்றை நாள் சீர்காழிக்கு அருகில் இருக்கின்ற திருக்கோலக்கா என்னும் திருத்தலத்துக்கு சிவபாத ஹிருதயருடைய புண்ணியம் பொருந்திய புஜரத அதனில் ஆரோகணித்துச் சென்று சன்னிதானத்தை அடைந்து சகல லோகாதிபரை வணங்கி மடையில் வாழை என்று எடுத்த திருப்பதிகத்தை சிறு காந்தள் மலர் போன்ற விரல்களை நீட்டி தாளம் போட்டுக்கொண்டு சந்நிதியிலிருந்து ஆளுடைய பிள்ளையார் பாடியருள எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் திருக்கரங்களுக்கு துன்பம் உண்டாகாமல் இருக்கும்படி திருவுள்ளம் கொண்டு தங்கத்தினால் அமைக்கப்பட்டு ஸ்ரீபஞ்சாட்சரத்தை பொறிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தாளத்தை எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருக்கரத்தில் அளித்தனர். பெருமான் பொற்றாளத்தையும் பெருமாட்டி அந்த தாளத்துக்கு ஓசையையும் கொடுத்தார். அவ்வாறு அங்கே பாடியருளிய திருப்பதிகம் மடையில் வாழை பாய என்று ஆரம்பிக்கின்ற தக்கராக பண்ணில் அமைந்த திருக்கோலக்கா திருப்பதிகம். இனி எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் முத்துச்சிவிகையில் ஆரோகணித்த திருவரலாறு. ஸ்ரீஞான சம்பந்த பெருமான் நம் கௌணிய குலாதிபரான சிவபாத ஹிருதயரினுடைய புஜத்தையே ரதமாக ஆரோகணம் செய்து சிறப்பு பொருந்திய விருத்தகாசி வாணரை வணங்கி திரு தூங்கானை மாடத்தில் எய்தி சுடற்கொழுந்து ஈசரையும் கடந்தை நாயகியாரையும் இறைஞ்சி திருவருள் பெற்று அத்தலத்திற்கு சற்று தூரத்திலே இருக்கின்ற திரு அறத்துறையில் எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமானை வணங்க பிரயாணமாகி தந்தையின் புண்ணிய புஜரதத்திலிருந்து அவரோகணித்து பூமி தேவியார் செய்த புண்ணிய விசேஷத்தினால் எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் தமது அருமை திருவடியை நிலத்திலே கீழே ஊன்றி நடந்து திருவிரல்கள் செந்நிறத்தின் மேலும் செந்நிறம் ஆகும்படி மாலையிலே அருகிலிருக்கின்ற மாரன்பாடியில் ஆதித்ய அஸ்தமன காலத்திலே வந்து அடைகின்றார். அங்கே இறைஞ்சி இறைவன் அடியை பதித்த அவரின் ஹிருதய கமலம் விரிந்து நிற்க உலகம் எல்லாம் தூங்குகின்ற அந்த சமயத்திலே அறத்துறை அண்ணல் சிவபெருமான் தம் மகனார் இழைத்ததை அறிந்து அவர் ஏறி அருளுவதற்கு ஏற்ற ஆணிமுத்தாலாகிய சிவிகையும் தாளச் சின்னத்தையும் அமைத்து அவர் பெருமையும் தம் கருணையும் உலகம் அறிந்து உய்யுமாறு ஆலய மண்டபத்து உள்ளே முத்துச்சிவிகையை அமைத்து அவ்வூர் அடியவர்கள் கனவில் அவர்கள் செய்த பாக்கியத்தினால் எழுந்தருளி எமது சம்பந்தன் எமை காண கருதி மாரன்பாடியில் வந்திருக்கின்றான். அவனுக்கு நீவிர் எமது ஆலயத்தில் யாம் அருளியிருக்கின்ற முத்துச்சிவிகை முத்துச்சின்னம் முத்துக்குடை முதலியவைகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு எமது சம்பந்தனுக்கு கொடுங்கள் என்று வேத மனம் கமழும் திருவாயினால் அருளி செய்ய காணாத காட்சியை கண்ட அறத்துறையார் ஆச்சரியம் அடைந்து மகா ஆனந்த பூரிதர்களாக ஆலயத்திற்கு சென்றார்கள். எம்பெருமானின் கட்டளைப்படி இம்மித்துணையும் மாறுதலின்றி எல்லாம் இருப்பதை பார்க்கின்றார்கள். இவைகளை அப்பெரியவருக்கு அளிக்குமாறு புலரி தோன்றல் எப்பொழுது வரும் என்று கடைசி ஜாமத்தை ஒரு யுகம் போல கழித்தார்கள். இவ்வரிய தரிசனாகிரகத்துடன் வந்தது போல அப்போது பானுவும் உதயமாயினான். இவர்களும் சிவிகை முதலியவைகளை எடுத்துக்கொண்டு
தாயை நாடிச் செல்லும் சேயை போன்றவர்களாக மாரன்பாடியை நோக்கி செல்கின்றார்கள். எம்பெருமான் அதே இரவில் அரவிந்தாக்ஷராகிய சம்பந்த பெருமானினுடைய கனவிலே எழுந்தருளி, மைந்த, இனி நீ நம்மால் அளிக்கப்பட்ட சிவிகையிலே ஏறி நம் முன்னர் வருதி, நீ இனி நடவேல் என்று திருவாய் மலர்ந்து அருளி மறைந்திருந்தார். எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் தமது தந்தையர் முதலானவர்களுக்கு இதனை உணர்த்துகின்றார். பொழுது புலர்ந்தது. அறத்துரையார் கொடுத்த சின்னம், கொடை, சிவிகை என உள்ள இவைகளை சிவ உச்சாரணத்துடன் ஆளுடைய பிள்ளையார் சந்நிதியிலே சமர்ப்பித்து, இவை உமது தந்தையாரும் எமது இறைவருமாக உள்ள அறத்துரை சிவபெருமானாலே அனுப்பப்பட்டன. எனவே இவைகளை எம்பெருமான் தாங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்து, பாலார்கனை போன்ற பெருமை மிக்க அந்த சுந்தர சரண யுகலங்களை வணங்கினார்கள். உடனே எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரும் அந்த அழகிய சிவிகையை வணங்கி, எந்தை ஈசன் எம்பெருமான் என்னும் திருப்பதிகம் ஓதி துதித்து அச்சிவிகையிலே ஏறி அருளினார். உடனே திருச்சின்னமும் சிவ கடாட்சத்தாலே ஒலித்தது. பரசமய கோளரி வந்தான், பாலரா வாயன் வந்தான் என்று ஒலித்தது. எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் முத்துப்பல்லக்கிலே ஏறி அமர்ந்தருளி திருவாய் மலர்ந்தருளிய திருப்பதிகம் திருநெல்வாயில் திரு அறத்துரை பியந்தை காந்தார பண்ணில் அமைந்த திருப்பதிகம் எந்தை ஈசன் எம்பெருமானை என்று தொடங்குகின்ற திருப்பதிகம். இனி எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் முத்துப்பந்தல் பெற்ற திருவரலாறு. ஒரு முதுவேனில் காலத்திலே எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருச்சக்தி முற்றத்திலே திரு தரிசனம் செய்து திரு பட்டீஸ்வரம் பெருமானை வணங்குவதற்காக செல்லும் போது இறைவர் தமது கிங்கரர்கள் கையில் ஓர் அழகிய முத்துப்பந்தலை அளித்து, நீவிர் இதனை கொண்டு சென்று எமது சம்பந்தனுக்கு எம் கட்டளை என்று அழியுங்கள் என்று திருவாய் மலர்ந்து அருளுதலும், அவர்கள் அவ்வாறே பட்டீச்சரத்தை நோக்கி ஆகாசமாக வந்து எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருகிலே ஆகாசத்திலிருந்து வந்து இறங்கி நின்று, இதனை நும் இறைவர் நுமக்கு அளித்தனர் என்று கூறி அளிக்கவே எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பூமியில் திசை நோக்கி வணங்கி திருப்பதிகம் பாடி, இஃது இறைவர் கட்டளை ஆதலால் அங்கீகரிக்க வேண்டியதே முறைமை என்று அதனை அங்கீகரித்தார். உடனே பந்தரின் கால்களையெல்லாம் அடியவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். சிவபூத கணங்களும் மறைந்தார்கள். பின்னர் சம்பந்த பெருமான் எம்பிரான் ஆளுடைய பிள்ளையார் முத்துப்பல்லக்கின் மீது விரிக்கப்பட்ட முத்துப்பந்தரினை உடையவராக திருப்பட்டீச்சரம் அடைந்து சிவபெருமானை துதித்து அருளினார். முத்துப்பந்தர் பெற்ற உடனே துதித்த திருப்பதிகம் பாடன் மறைசூடன் மதி பல்வளையோர் என்று ஆரம்பிக்கின்ற சாதாரி பண்ணிலே அமைந்த திருப்பதிகம். இனி எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பாலை நிலத்தை நெய்தலாக்கியது. அது ஞானப்பால் உண்ட 3ஆம் நாள் திருநனிவள்ளி அந்தணர் அனைவரும் வரும் காளி நகர் அடைந்து கண்ணுதல் மைந்தரை தம்மூருக்கு எழுந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளவே, அதற்கு இசைந்தவரும் கால்நடையாலே அவ்வூரை அடைதற்கு எண்ணிச் செல்கின்றார். உடனே தந்தையார் மனம் தளராது விரைந்து வந்து தோள் மீது ஆளுடைய பிள்ளையாரை எடுத்து வைத்து கொண்டு திருநனிவள்ளியை நோக்கி செல்கின்றார். அந்த காலத்தில் சீர்காழிக்கும் திருநனிவள்ளிக்கும் இடையில் ஒரு சிறிய பாலைவனம் போன்ற நிலம் இருந்தது. அவ்விடத்திலே செல்லும் போது வெயிலால் அனைவரும் வருந்துதலை உணர்ந்து தந்தையாரை நோக்கி, எதிரே காணும் சோலை எந்த ஊர் என்று கேட்டு அருளினார் ஆளுடைய பிள்ளையார். அதற்கு அவரும் அதுவே நாம் போகின்ற திருநனிவள்ளி என்றார். அப்பொழுது ஸ்ரீ ஞானசம்பந்த பெருமான் காரைகள் என்னும் பதிகம் பாடி இறைவனை துதிக்க, உடனே செல்லும் வழியிலே இருந்த பாலை நிலமும் நெய்தல் நிலமாக மாறியது என்பது ஆன்றோர் வழக்கால் அறியப்படுகின்றது. காரைகள், கூகை, முல்லைகள் என்று ஆரம்பிக்கின்ற திருப்பதிகம் திருநனிப்பள்ளி திருப்பதிகம் பியந்தை காந்தார பண்ணிலே அமைந்த திருப்பதிகம். இனி ஸ்ரீ ஞானசம்பந்த பெருமான் பொற்காசு பெற்ற திருவரலாறு. சீர்காழி அண்ணல் அருமை மைந்தராகிய ஸ்ரீ ஞானசம்பந்த பெருமான் திருநாவுக்கரசு பெருமானுடன் திருவேலி மிழலை அடைந்து வேளியப்பரை வணங்கி அவ்விடத்திலேயே சிறிது காலம் தங்கியிருந்தனர். அந்த காலத்தில் வாகீச பெருமான் திருநாவுக்கரசு பெருமானும் வேறொரு மடத்திலே அடியவர் கூட்டத்துடன் எழுந்தருளியிருந்தனர். எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளுடன் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான்
திருவேளிமிழலையிலே தங்கியிருக்கின்ற காலத்திலே தினந்தோறும் ஆலயம் அடைந்து நாள்தோறும் ஆதிமூர்த்தியான வேளியப்பரை 3 காலங்களிலும் வணங்கி பதிகம் பாடி துதித்து கொண்டிருந்தனர். அந்த நாளில் உலகத்திலே கிரகநிலை மாறி கால மழை பொழியாமல் பயிர் விருத்தியின்றி க்ஷாமம் உண்டாகியது. க்ஷாம காலத்திலே தரித்திரர்கள் அடைகின்ற துன்பம் இத்தகையது என்று நாம் ஆராய வேண்டுவதில்லை. அது உலகத்திலே அடிக்கடி நடக்கிறதை பார்க்கின்றோம். இந்த கொடிய க்ஷாம காலத்திலே அடியார் கூட்டத்தோடு எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருவேளிமிழலை திருமடத்தில் எழுந்தருளி இருந்தனர். அப்படி இருக்கும் காலத்தில் நள்ளிரவில் சிவபெருமான் அவர் ஹிருதய கமலத்தில் எழுந்தருளி இருக்கும் அந்த எம்பெருமான் கனவிலே தோன்றி, இந்த கொடிய காலத்தால் உனக்கு ஒன்றுமில்லை ஆயினும் உன் உடன் இருக்கும் அடியவர் பொருட்டு நம் கோயில் பலிபீடத்தில் ஒரு பொற்காசு வைக்கின்றோம், அதனை எடுத்து அடியவர் பொருட்டு விநியோகப்படுத்தி வருவாயாக என்று கூறி மறைந்தார். மற்றைய நாள் காலையிலே ஆலயத்தில் பலிபீடத்தில் ஒரு பொற்காசு அங்கு இருக்க அதனை கண்டு அதனை எடுத்து அடியவர் கரத்தளித்து அதனை மாற்றி போஜன சாமான்களை அழைப்பித்து சமைத்து பறைசாற்றி அடியவரை அழைப்பித்து உண்பித்து கொண்டு வந்தார். இவருக்கு அருளியது போலவே இறைவனால் அளிக்கப்பட்ட படிக்காசினால் எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமானும் அதே போன்று அடியவர்களுக்கு அன்னம் அளிப்பித்து வந்தார். இப்படி இருக்கும் நாளிலே ஒரு நாள் வாக்கீச அடிகளின் திருமடத்து அடியவர்கள் திரு அமுது அருந்தி இளைப்பாறுதலை கண்டு தம் பரிச்சாரகரை அழைத்து, ஏன் இன்னும் நமது மடத்திலே போஜனமாகவில்லை என்றனர். அதற்கு பரிச்சாரகர் ஸ்ரீஞான சம்பந்த பெருமானை வணங்கி, ஆண்டவனே, இறைவனால் அளிக்கப்பட்ட படிக்காசுகளில் எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமான் பெறுகின்ற காசினை மாற்றச் சென்றால் வணிகர்கள் அதனை வாட்டமின்றி வாங்கிக் கொள்கின்றார்கள். அதனால் அது விரைவாக மாறுகின்றது. அதனால் அந்த மடத்தில் போஜனம் விரைவில் ஆகின்றது. இங்கு எம்பிரான் அளித்த காசை காணும் வணிகர்கள் அனைவரும் வட்டம் கேட்கின்றார்கள். வட்டம் கேட்பதுடன் அக்காசை போல இக்காசில் ஆசையும் கொள்கின்றார்கள் இல்லை. வெகு நாளிகை கழித்து காசு மாறி பின்னர் அமுதாக்க வேண்டியிருப்பதால் நாளிகையாகின்றது என்று கூற, பின்னர் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் எண்ணினார், இறைவர் அப்பருக்கு வாசியில்லா காசை அவர் திருத்தொண்டர் எனவே அளித்தார் போலும், இனி நாமும் வாசியில்லா காசினை பாடி பெறுவோமாக என்று கருதி ஆலயம் அடைந்து அண்ணலை வணங்கி சந்நிதியிலே நின்று வாசிதீரவே காசு நல்குவீர் என்னும் திருப்பதிகம் பாடி துதித்து படிக்காசை எடுத்து கொடுத்து மாற்றி வர உத்தரவளித்தனர். அடியவர்கள் அக்காசை கடைவீதியில் கொண்டு போய் காட்டினவுடனே விரைவில் வட்டமில்லாமலே காசை வாங்கி பணம் அளித்தார்கள். அன்று முதல் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருமடத்தில் திருநாவுக்கரசு பெருமான் திருமடத்திலே இருப்பது போலவே சரியான காலத்திலே அன்னம் சமைக்கப்பட்டு அடியவர்களுக்கு அளிக்கப்பட்டு வந்தது என்று இந்த திருவரலாற்றை சொல்லிய அந்த பிராமணோத்தமர் இனி எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருமறைக்காட்டில் திருக்கதவம் அடைக்க திறக்கச் செய்த அற்புதத்தையும் எடுத்துச் சொல்லுகின்றார். அரிய வேதங்களாலே அர்ச்சிக்கப்பட்ட திருமறைக்காட்டில் உள்ள கதவினை அடைக்குமாறு திருப்பதிகம் உரைத்து பரமேஸ்வரர் எழுந்தருளியிருக்கின்ற ஒவ்வொரு தலங்களிலும் சென்று இறைவனை வணங்கி துதித்து கொண்டே வருகின்றவர் உங்கள் நாட்டில் இறைவனை வணங்கவும் வருவார் என்று அந்த பிராமணோத்தமர் தர்மசாஸ்திரத்தில் கூறப்படுகின்ற பூநூலை அணிந்த தெய்வத்தன்மை பொருந்திய பிராமணர் எம்பிராட்டி மங்கையர்க்கரசி அம்மையாரிடமும் எம்பிரான் குலச்சிறை நாயனாரிடமும் எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் திரு அவதாரம் அவரது திருவருள் அற்புதங்கள் இவற்றையெல்லாம் எடுத்து கூறி இந்த ஸ்தலத்துக்கும் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் வருவார் என்று உறுதிபட தெரிவிக்கின்றார். கற்பு என்னும் அலர்ந்துள்ள கொடி போன்றவராகிய மங்கையர்க்கரசியாரும் பாண்டிய மன்னனுக்கு கண் போன்ற அமைச்சராகிய எம்பிரான் குலச்சிறையாரும் இந்த ஹிதமான வசனங்களை கேட்டு அன்றைய கணமே அந்த க்ஷணமே இருள் போன்ற சமணர்களாகிய பேய்களை துரத்தி நமது தலைவனாகிய பாண்டியனது உடம்பில் பொலிவுமிக்க திருநீற்றைக் கண்டு பூதி சாதனங்களால் அடையும் ஞானமயமாகிய பரமுக்தியை கண்கூடாக அனுபவிக்கும் போது விளையும் சிவானந்தத்தில் அன்றே திளைத்தார்கள் எம்பிராட்டி மங்கையர்க்கரசி அம்மையாரும் எம்பிரான் குலச்சிறை நாயனாரும். ஒரு ஓலையிலே தங்கள் பெயரை எழுதி தங்களது விண்ணப்பங்களை ஷண்பை நாட்டினை உடைய அந்தணர் பெருமானான
ஆச்சாரிய பெருமான் எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாருக்கு அறிவிக்கும் வண்ணம் அங்கே யாத்திரையாக வந்த அந்த பிராமணோத்தமர் கையிலே அந்த ஓலையை கொடுத்து எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் திருவடிகளிலே சமர்ப்பிக்கும்படி தெரிவித்துவிட்டு மகாராணி எம்பெருமாட்டி மங்கையர்க்கரசி அம்மையாரும் மன்னனுக்கு மருந்து போன்று இருக்கும் அமைச்சர் பெருமான் எம்பிரான் குலச்சிறை நாயனாரும் எம்பெருமாட்டி மீனாட்சி அம்மையையும் ஸ்ரீ சொக்கநாத பெருமானையும் வணங்கி தங்கள் இடத்திற்கு சென்றார்கள். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.